ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா அப்போ தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேக்கப் பண்ணல, ஷால் தான் போட்ட உடனே மண்டையில் பாருங்க, இதான ரோஸ் தானே, ரோஜாப்பூ. சரி, நம்ம வீட்டு வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னா அரைவாசி முடிஞ்சிருக்கு. ஆமாம், அரை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3/4 வாசி இருக்குது. இதுக்கு ஏகப்பட்ட செலவு. அந்த பக்கம் ஜன்னல் வச்சு ஜன்னல் காமிக்கிறியா? வாடாதாங்க காமி. வா, இங்க வந்து அதான் தெரியும். தெரியுது இங்கே. ஜன்னல் தெரியுதுரி. அவ சொல்கிற மாதிரி எடுத்துருவோம். இப்போ எப்படி தெரியுது? இப்போ சூப்பராக தெரியுது. ஜன்னல் வரைக்கும் வந்துருச்சுங்க. நான் மேலே எல்லாம் போட்டு இது பண்ணிட்டோம்னா அதுக்காக தான் இன்னும் நிறையா இருக்குங்க. அவ்வளோ ஜாமான் இங்கே வெளியே கிடக்கு. இங்கே உள்ள ஜாமான் பாருங்க, நம்ம ஜாமான்லாம் அள்ளி வெளியில் போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. இது எல்லாமே எடுத்து வைத்து வாங்கணும். வலது கால் நீ தான் எடுத்து வச்சு வந்திருக்க. அதான் சூப்பராக இருக்குது. சூப்பராக கட்டியிருக்காங்கல்ல. இங்கே பாருங்கள், அவங்க கொத்தனார் அவங்க செல்லு கில்லு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கிட்டு பாதி ஜன்னல் வச்சுருக்கு. இங்கிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சாச்சு. ஜன்னல் ஃபுல்லாக வச்சாச்சு. இங்கே வந்து இந்த பக்கம் சாப்பாடு போயிருக்காங்க. இப்போ சாப்பாடு டைம் 1 மணி நேரம். சாப்பாடு டைம் 1 மணி நேரம். அதுக்கு எல்லாமே அந்த இதெல்லாம் கலவை எல்லாம் போதும். சுண்ணாம்பு, சிமெண்ட் கலவை. வாடி, சிமெண்ட்ல எல்லாம் கை வைக்காத நீ சார். இந்த அளவுக்கு நம்ம ஹவுஸ் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. ஆமாம், வேறு என்ன நிஷா? ஆனால் நிஷாவுக்கு இது ஃபுல்லாக இங்கே தளம் போடணும், எல்லாம் பூசணும். அது இல்லாமல் நம்ம வீடு ஃபுல்லாக லைட்டை போட்டுவிடு. கரண்ட்டு போயிடுச்சா? அந்த வீடு ஃபுல்லாக எல்லாம் பூசணும். இந்த கதவை நிஷா திறந்து விட்ருவா. இந்த கதவை திறந்து விட்ருவில்ல, அப்புறமா இந்த இடத்துல கதவு வந்துடும். இது எல்லாமே மொத்த பணமும் யாரோடதுன்னா நிஷாவோடது மட்டும்தான். உன்னோடது மட்டும்தான். ஏன்னா நிஷா பேரில் லோன் போட்டு தாங்க இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். பேங்கில் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கே வந்து லோனுக்கு மேலே காசு வந்துருச்சு. வாங்கின லோன் அமௌண்ட்டு கொஞ்சோண்டு, நான் அதுக்கு மேலே காசு வந்துருச்சு. சரி, பரவாயில்ல. என்ன பண்ற, கல்லு சிமெண்ட் எல்லாம் வேலை கூலி ஆளு எல்லாம் அந்த அளவுக்கு ரேட் இருக்கு. அதுவும் இல்லாமல் மழை சீசனில் கொஞ்சம் நம்ம வீடு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கு வீடு கட்டுறது. இப்போ வந்து நம்ம வந்து மெயின்லி எல்லாம் அவுட்ரு இல்லை நடுவில் இருக்கமா, சம்மந்தம் இல்லாத இடத்துல இருக்கோம். அங்கிட்டும் வர முடியாம இங்கிட்டும் வர முடியாம, அதனால ரொம்ப கொலப்படி ஆகுது. சரி, நிஷாவோட வீடு கட்டி முடிக்கும். பால் காய்ச்சல் நிஷா இன்விடேஷன் கொடுப்பா, வந்துருங்க எல்லாம். எங்க வீடு அந்த பால் காய்ச்சி கூப்பிட்டேன் எல்லாத்தையும் அதே மாதிரி கூப்பிடுறேன். அப்போ என்னடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுக்கும் இப்போ உள்ளது செல்வா வந்து வெளிநாட்டில் இருக்கையில கட்டது இந்த வீடு. இப்போ மறுபடியும் நான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ மறுபடியும் செல்வா வெளிநாடு போனாருன்னா இன்னொரு வீடு கூட கட்டணும். சரி, நான் போகிறேன், கட்டிக்கலாம். கொஞ்சம் இல்லை, உன் மவளுக்காக நீ என்ன சொல்லியிருக்க? யாருக்கு இல்லைனாலும் என் மவளுக்காவது நான் மவளுக்காக போகலாம். அப்படின்னா தர்னிஷ் பறக்கிறப்போ ஒரே ஒரு சொட்டு வந்து வெளிநாட்டுலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த சொட்டு நீ தரணிஸுக்கு தானே வாங்கின, எனக்கு ஏன் வாங்கின அப்படின்னு கேட்டா தியா. அப்போ வந்து தரணிஸுக்கு தானே ஃபஸ்ட்டு பையன் பிறந்திருந்தான், 8 மாத பையன். அதனால் அவள் கேட்டா, அதனாலேயே உனக்காகவே நான் வந்து போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே நிஷா, வேறு என்ன அப்டேட் கொடுத்தாச்சு? இப்போல்லாம் சாப்பிட போயிருக்காங்க, வந்து மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. எல்லாரையும் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ விஷ் பண்ணுறீங்களோ. இது இல்லாமல் இந்த வீடு கட்டி அன்னைக்குன்னு, இப்போ நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, இது கட்டி முடிக்கிற அன்னைக்குன்னு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நிஷா சீக்கிரமே பண்ண போகிறேன். பயங்கரமாக இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும் அன்னதானம், நிறைய பேருக்கு. சரிதானே நிஷா? ஓகே, அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நானும் சாப்பிடல, நிஷாவும் சாப்பிடல. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களும் சாப்பிட போயிருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் போய் சாப்பிட போவோம். நாங்கள் சாப்பிட போயிடுவோம். ஓகே, பாய். வீடு நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், பெரிய பங்களா வீடு கட்டிட்டார், நல்லா இருக்குன்னு வேற ஒரு ஆண்டி. எலி வலையானாலும் தனி வலை. சின்னோண்டு இடமா இருந்தால், ஆமாம், சின்னோண்டு இடமா இருந்தாலும் நம்ம வீடு நம்ம நிம்மதியாக படுத்துவங்களாம். அது வாடகை கொடுத்துக்கிட்டு வீட்டு வாடகை, சில பேர் லீஸுக்கு எடுத்துருப்பாங்க. நம்ம வீடு நம்ம படுத்துருக்கோம். பெரிய வீடு சின்ன வீடு அது மேட்ரு கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம வீடு இது. ஓகே, இந்த அங்கே பிடிங்கிருச்சு, எறும்பு கிடைக்குதுங்க. ஓகே, பாய். அதனால தான் கல் மலைக்கிறேன், அது மேலேயும் எறும்பு இருக்கு. ஓகே, பாய். ஓகே, பாய்.